சரியான வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுக்கலன்னா நம்ம வாழ்க்கை எந்த மாதிரி மாறுன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இப்ப நடக்கிற ஒரு பிரச்சனையை பாக்குறோம். உனக்கு என்ன தெரியும், உள்ள போய் பாத்தியா, அதுல யார் சரி தப்பு அப்படின்னு நீங்க கேட்காதீங்க, எனக்கு அது தெரியாதுதான். பட் நம்ம பார்த்த டேட்டாவை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ண வச்சிருந்த இந்த விஷயங்களை வச்சுதான் நம்ம சொல்றோம். அவர்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாதா, எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு, எவ்வளவு கோடி ரூபாய் சொத்துக்கு அவர் அதிபதியா இருக்க வேண்டியவர், எல்லாமே அவங்களோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல தான் இருந்திருக்கு. இன்னொன்னு அவங்க ப்ரொடக்ஷன் டீம் வச்சிருக்காங்க, அவர் சொன்ன மாதிரி எல்லாமே அவங்க ப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் அவர் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் அவங்க சார்ந்த விஷயம், அவங்க பாத்துக்கிறது. பட் பசங்களை பார்க்க விடாம இருக்கிறது என்ன விதத்துல நியாயம்? இப்ப டைவர்ஸ் அவர் கேட்கிறாரு, அவரை வாழ பிடிக்கல, அவரையும் குறைதான் நீங்க சொல்றீங்க. டைவர்ஸ் கொடுத்துட்டு அவர் வாழ்க்கை அவரும், உங்க வாழ்க்கையை நீங்களும் பார்க்கலாமே. அவரு உங்க மேல ஒரு அலிகேஷன் கூட வைக்கல. அதுக்கு காரணம் அவருக்கு பேச தெரியாம இருக்குன்றது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் பசங்க அந்த வீட்டுல இருக்காங்க, தன்னோட அம்மாவை பத்தி ஒரு உலகம் தவறா பேசுறத எந்த பசங்களும் விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் அவங்களோட பர்சனலை ஒரு இழுக்காம டிகினிட்டியோட மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன். இதுவே ஒரு பொண்ணுக்கு இந்த இடத்துல நடந்திருந்தா இந்த உலகம் இப்படி பாக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மாதர் சங்கத்துல இருந்து இப்ப சமூக போராளிகள்ல இருந்து எவ்வளவு பேர் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரு பொண்ணு அழுது பிரஸ் மீட் கொடுக்குறா, அவன் என்ன பண்ணானோ எது பண்ணானோ அவனை அது பண்ணுங்க இது பண்ணுங்க எவ்வளவு பேர் குமிஞ்சிருக்க மாட்டாங்க. பையனுக்கும் இமோஷன் ஒண்ணு தானே, பையனும் மனுஷன் தானே, எல்லாரையும் ஒரே மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும். இதுல இருந்து நான் சொல்றது என்னன்னா, வாழ்க்கை துணையை சரியா தேர்ந்தெடுங்க. அழகா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, பணக்காரங்கன்றதுனால ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்க முடியாது. பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே தான் நான் சொல்றேன். ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கமிட் பண்ணுங்க. யாருமே இறுக்கி பிடிக்காதீங்க. வாழ்க்கையில அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழணும். சேர்ந்து இருக்கிற நினைவுகளை சேர்த்துக்கிறது தான் காதலே தவிர, நீ என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும்ன்ற மாத்தி மாத்தி டிசைட் பண்ணிக்கிறதோ, ஒருத்தர் அத்தாரிட்டி எடுத்து வச்சுக்கிறதோ, ஒருத்தர் டாமினேட் பண்றதோ எந்த விதத்திலுமே காதலும் ஆகாது, கமிட்மெண்ட் ஆகாது.